இந்த தடவை என்னன்னா நம்ம 18 வருஷத்துலயும் 19 வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கனால 19 கோல்டு கேன் ஃப்ரீ. பாருங்க வேப்பம்பட்டோட ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ட்ரெயின்ல அடிக்கடி வருது பாருங்க. நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரூட் இருக்கு. டோட்டலா எத்தனை ஏக்கர்? இது வந்து 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல 10 ஏக்கர் பண்ணிருக்கோம். இந்த 10 ஏக்கர்ல பார்த்தா மொத்தம் 290 பிளாட். மொத்தம் 290 பிளாட் வந்து உள்ள இருக்கு. இப்போ நம்ம லேஅவுட்ல இருந்து பார்த்தா 2 கிலோமீட்டர்ல திருப்பதி பிக் பாஸ் இருக்கு. வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா இங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஸ்கூல் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லேஅவுட்ல இருந்து சரௌண்டிங் 3 கிலோமீட்டர்ஸ்ல எல்லாமே இருக்கு சார். ஸ்ரீ விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. வேப்பம்பட்டுல வந்து ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. இங்க ரெண்டல் இன்கம்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 8,000 10,000 12,000 இந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா இஎம்ஐ கட்டுற காசு அழகா நீங்க வந்து வாடகை வாங்கி நீங்க இஎம்ஐ கட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸே கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். பேட்மிண்டன் கோர்ட், பெரியவங்களுக்கான சிட் அவுட் ஏரியா, சீனியர் சிட்டிசனுக்கான இது வாக்கிங் பாத் வந்துரும். உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்துரும், கார்டன், ஃபவுண்டைன் இது எல்லாமே இந்த பார்க்ல வந்துரும். ப்ரோ என்ன ப்ரோ பூமி பூஜை எல்லாம் போட்டுருக்காங்க, என்ன வீடு கட்ட போறாங்களா என்ன உள்ள? இல்ல ப்ரோ, நம்ம லேஅவுட்ல கிளப் ஹவுஸ் கட்ட போறோம். இந்த கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் வந்துரும், ஓகே, இன்டோர் கேம்ஸ் வந்துரும், ஓகே, சின்னவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமான இன்டோர் கேம்ஸ் வந்துரும், யோகா இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த கிளப் ஹவுஸ் உள்ள எல்லாமே இருக்குது. என்ன அப்ரூவ் ப்ராஜெக்ட் ப்ரோ? இது ஆக்சுவலா டிடிசி பேர் அப்ரூவ் தான். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோர். இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். அதுவும் பஸ் போற ஆன் ரோடு, ஆவடியில இருந்து ரெகுலரா போற பஸ் போற ஆன் ரோட்ல தான் நம்ம நிக்கிறோம். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ப்ராப்சலோட செரினோ அப்படின்னு வேப்பம்பட்டுல வேற லெவல்ல ஒரு சைட் வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம ரெகுலரா வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எதுக்காக ஸ்பெஷலா வந்திருக்கோம் அப்படின்னா வேப்பம்பட்டுல யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 29,000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு ஸோ பார்க்குமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம். ஸோ 90s செலிப்ரேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின்லாம் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. ஸோ வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேப்பம்பட்டு சார் ஓட்டிங்களா லோ பட்ஜெட்ல அதுவும் வித் ஆஃபரோட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள பொறுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம நிக்கிற இடம் பாருங்க வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ஜங்ஷனுங்க. இங்க இல்லாத கடைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் மெயின் இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி நம்ம ப்ராப்சல் வந்து பாத்தீங்கன்னா செரினோ அப்படின்னு ஒரு சூப்பரான லேஅவுட் வந்து போட்டுருக்காங்க. இப்ப நம்ம நிக்கிற இடம் வேப்பம்பட்டோட புது பிரிட்ஜ் தாங்க. இப்ப ரீசெண்டா கட்டினது பாருங்க வேப்பம்பட்டோட ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ட்ரெயின்ல அடிக்கடி வருது பாருங்க. நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரூட் இருக்கு. ஸோ அழகா இங்க இருந்து நம்ம வந்து சைட்டை ஈஸியா வெறும் 10 நிமிஷத்துல ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாட் ஸ்பாட்டான ஏரியால தாங்க நம்ம ப்ராப்சலோட செரினோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஆன் ரோட்லயே அமைஞ்சிருக்குங்க. மக்களை இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை டு திருப்பதி போற நேஷனல் ஹைவேங்க, 6 வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 மினிட்ஸ்ல நம்ம வேப்பம்பட்டு செரினோ சைட் வந்து ரீச் பண்ணிடலாம். பேக்ல பாருங்க டாடா ஸ்டீல் கம்பெனி. இந்த ஒரு ஃபேமஸான கம்பெனில இருந்து ஜஸ்ட் அழகா ஒரு 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிட முடியும். அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் பார்க். ஸோ டைட்டில் பார்க் பேக் சைடு தாங்க நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க லேஅவுட்ல போயிட்டு மொத்த டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, நம்ம வேப்பம்பட்டுல இருக்கிற செரினோ அது ஆன் ரோடு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ எதுக்காக ஸ்பெஷலா வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல கிளப் ஹவுஸ் எல்லாம் வரப்போகுதுங்க. நீங்க ஈஸியா ஓஎம்ஆர்ல தான் நீங்க அதிகபட்சம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேப்பம்பட்டுல ப்ராப்சல் வந்து பாத்தீங்கன்னா செரினோ ப்ராஜெக்ட்ல கிளப் ஹவுஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல பிரதர் இருக்காப்ல, டீடைல்ஸ் கேட்கலாம். வணக்கம் பிரதர். சோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேர் சொல்லிடுங்க, நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிடுங்க பிரதர். என் பேர் தினேஷ் குமார். இப்போ நான் இதுல ப்ராப்சல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா சென்னையிலே 18 வருஷமா இருக்கு. இப்போ 19 வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம். ஓ 19 வருஷம் பாடி எடுத்து வச்சிருக்கீங்க. 19th anniversary இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டுல இருக்கு. ப்ராஜெக்ட் நேம் வந்து செரினோ. செரினோ. ஆமா, அது வந்து ஆன் ரோடு பஸ் ரூட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இது. ஓகே, இந்த பஸ் எங்க இருந்து வரும்? உங்களுக்கு ஆவடியில இருந்து பஸ் வரும். ஆவடியில இருந்து இத கிராஸ் பண்ணி தான் போகணும். இத கிராஸ் பண்ணி தான் போவோம். 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கு. சோ 1 ஹவருக்கு ஒன்ஸ் பஸ் இருக்கு. சோ அழகா நீங்க வந்து சைட்டுக்கு வரணும் அப்படின்னா சென்னையில எங்க இருந்தாலும் அழகா நீங்க வந்துடலாம். ஓகே பிரதர், இது டோட்டலா எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்? இது வந்து 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது இந்த 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல 10 ஏக்கர் பண்ணிருக்கோம். இந்த 10 ஏக்கர்ல பார்த்தா மொத்தம் 290 பிளாட். மொத்தம் 290 பிளாட் வந்து உள்ள இருக்கு. ஆமா. சோ எல்லா ஃபேஸ்லயுமே இப்போதைக்கு எல்லா அவைலபிள். ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இந்த 290ல சோ எவ்வளவு பிளாட் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு? இப்போ வந்து ஒரு 100 பிளாட் கிட்ட அவைலபிளா இருக்கு. 100 கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வீடியோ எடுத்து நிறைய பிளாட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங்க்கு ஆல்மோஸ்ட் மக்கள் வந்து சம ஆதரவு கொடுத்தீங்க. ஏன்னா 2 நாள்ல 120 பிளாட்லாம் ஒரு நேரத்துல வித்திருக்கு. இந்த அப்ரிஷியேஷன் கொடுக்க போற ரேட் இன்னுமே வந்து பல மடங்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணி புக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே பிரதர், இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்டிங் கொடுக்குறீங்க? இப்போ நமக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு சார். யார் வேணாலும் இங்க இடம் வாங்கலாம். கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைட்டுக்கு வரணும் அப்படின்னா கனெக்டிவிட்டி எங்க இருந்துலாம் வரலாம்? கனெக்டிவிட்டினா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட்
சைட் தான் அது. இப்போ நம்ம லேஅவுட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் திருப்பதி பைபாஸ் இருக்கு. கரெக்டா 2.5 கிலோமீட்டர் தான். அந்த பைபாஸ் போட்டதுல இந்த சைடு ஃபுல்லா லேண்ட் நல்லா அப்ரிசியேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, கரெக்டா 2 கிலோமீட்டர் தான். வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ரீச் பண்ணலாம். அங்க இருந்துனா நம்ம பேசிட்டு வந்தோம். இப்போ ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா பக்கத்துல சுத்தி வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த லேஅவுட் வந்து பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க நம்ம ப்ராப்ஸர். இப்படி இருக்கிற பட்சத்துல இங்க இடம் வாங்குறவங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் நியர்பை இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. முக்கியமா எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் இருக்கணும்னு முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்கு? இப்போ ஸ்கூல் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லேஅவுட்ல இருந்து சரௌண்டிங் 3 கிலோமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கு சார். ஓகே, இங்க நம்ம ரைட் போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. வேப்பம்பட்டுல வந்து ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு இங்க இருந்து 3.5 கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. ஓகே, சரௌண்டிங்ல எக்கச்சக்கமா இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எனக்கு ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. எனக்கு என்ன நியர்பை இருக்குன்னா நமக்கு டாடா ஸ்டீல் இருக்கு. டாடா ஸ்டீல் பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டாடா ஸ்டீல். இந்த வேப்பம்பட்டோட பெரிய லேண்ட்மார்க் டாடா ஸ்டீல் தான். ஸோ அங்கே தான் அதுவே நியர்பைல இருக்கு. நம்ம லேஅவுட்ல இருந்து பார்த்தாலே பட்டாயம் டைடல் பார்க் தெரியும். டைட்டில் பார்க் மெயின் வந்து டைட்டில் பார்க். இந்த டாடா ஸ்டீல் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கிறதால அங்கே ஒர்க் பண்ற பீப்புள்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு ரெண்டல் பேஸ்ல நீங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டி நீங்க ரெண்டல் இன்கம்ல பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு பெஸ்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கெல்லாம் ரெண்டல் இன்கம் சரௌண்டிங் என்ன ப்ரோ போயிட்டு இருக்கு? இங்க ரெண்டல் இன்கம்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 8,000 10,000 12,000 இந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அழகா இஎம்ஐ கட்டுற காசு அழகா நீங்க வந்து வாடகையை வாங்கி நீங்க இஎம்ஐ கட்டிடலாம் ஒரு சொந்த வீடுக்கு. ஸோ ரெண்டல் இன்கமும் ஃபர்ஸ்ட். ஓகே பிரதர், இப்போ டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க. இங்க உள்ள என்ன அம்யூனிட்டிஸ்லாம் வருது? இங்க அம்யூனிட்டிஸ்னு பாத்துக்கிட்டா நம்ம வந்து என்ட்ரன்ஸே கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். இது இல்லாம என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, நல்ல வைடான ரோடு கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். பார்க் பாத்தீங்கன்னா பெரிய லேண்ட் ஏரியா. ஆக்சுவலி 29 ஸ்கொயர் ஃபீட். எந்த லேட்லயுமே இந்த கொடுக்க மாட்டாங்க. 29 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கொடுத்துருக்கோம். லேண்ட் ஏரியா வந்து பார்க் மட்டுமே 29 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம். இந்த பார்க்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட், பெரியவங்களுக்கான சிட் அவுட் ஏரியா, சீனியர் சிட்டிசனுக்கான இது வாக்கிங் பாத் வந்துரும். உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்துரும், கார்டன், ஃபவுண்டைன், இது எல்லாமே இந்த பார்க்ல வந்துரும். ஓகே, வேப்பம்பட்டில எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளப் ஹவுஸ் நம்ம ப்ராப்ஸ்ல வந்து பண்றாங்களோ அதே மாதிரி 29,000 சதுர அடியில அழகா வந்து பார்க்குமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் உள்ள ஒவ்வொரு செப்பரேட்டா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்குமே இருக்கு. எத்தனை கெபாசிட்டி? 80,000 லிட்டர் சார் வாட்டர் டேங்க். எல்லா பாட்டுக்கும் இண்டிவிஜுவலா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தண்ணியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30ல 40 லிட்டர் தண்ணி வந்துரும். பியூர் வாட்டர் தான், பியூர் வாட்டர் கிடையாது. டிடிஎஸ் வேலி லோ தான். உங்களுக்கு டேட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். தண்ணியை பத்தின எந்த பிரச்சனை கிடையாது. பியூரா இருக்கும் உங்களுக்கு. ப்ரோ என்ன ப்ரோ பூமி பூஜை எல்லாம் போட்டுருக்காங்க, என்ன வீடு கட்ட போறாங்களா என்ன உள்ள? இல்ல ப்ரோ, நம்ம லேஅவுட்ல கிளப் ஹவுஸ் கட்ட போறோம். கிளப் ஹவுஸ் வருதா? நம்ம லேஅவுட்ல அதெல்லாம் ஈஸியார் ஓஎம்ஆர் அந்த மாதிரி ஒரு லேஅவுட்ல தான் நான் பாத்துருக்கேன். நம்ம வேப்பம்பட்டிலையும் கிளப் ஹவுஸ் வரப்போகுது. கண்டிப்பா வரப்போகுது. அதுக்கான பூமி பூஜை நீ போட்டுருக்கோம். போய் இன்னைக்கு தான் போட்டுருக்கீங்க. சோ என்னென்ன கிளப் ஹவுஸ்ல இருக்கும்? இந்த கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் வந்துரும். ஓகே, இன்டோர் கேம்ஸ் வந்துரும். ஓகே, சின்னவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமான இன்டோர் கேம்ஸ் வந்துரும். சூப்பர். இது இல்லாம மெடிடேஷன் பண்றதுக்கான தனி போர்ஷன் வந்துரும். யோகா, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த கிளப் ஹவுஸ் உள்ள எல்லாமே இருக்கு. இங்க வேப்பம்பட்டில நம்ம சரியான ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிளப் ஹவுஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அக்சஸ். சூப்பர் சூப்பர் பிரதர். சோ அதே மாதிரி இந்த போர்லாம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் எத்தனை அடி? இதெல்லாம் 30 அடி தான் உங்களுக்கு. வெறும் 30 அடியிலே பியூர் வாட்டர் உங்களுக்கு. திறந்து பார்த்தாலே தண்ணி தெரியும். ஆமா, திறந்து சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செரினோ ப்ராஜெக்ட் அமைஞ்சிட்டு இருக்கு. சோ நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைன் எல்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. அதனால இங்க லேண்ட் வேற லெவல்ல இருக்கும். நைட்ல நீங்க வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சேஃபான இடம் தான். டீடைல்ஸ் எல்லாமே பாத்துட்டு பிரதர். இப்போ இங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் இப்போ கொடுக்க போறீங்க? இப்போ நம்ம கொடுத்துருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1999 ரூபாய் சார். வெறும் 1999 தான். என் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 போயிருச்சு. ஓகே, நம்ம செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1999 தான். ஓகே ப்ரோ, ரேட் சொல்லிட்டீங்க. ப்ராப்ஸல்னாலே ஆஃபர் இருக்கும் கண்டிப்பா. இந்த நேரம் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இந்த தடவை என்னன்னா நம்ம 18 வருஷத்துலயும் 19 வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கனால 19 கோல்டு கேன் ஃப்ரீ. சோ பாருங்க மக்களே, ப்ராப்ஸல் வந்து அதிரடியான ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம நிறைய வீடியோகளை பார்த்துருப்பீங்க. இந்த நட 19th இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக ஒரு 1 இல்ல 2 இல்ல 19 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அதுவும் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருந்தா. சோ இது என்ன அப்ரூவ் ப்ராஜெக்ட் ப்ரோ? இது ஆக்சுவலா டிடிசி பேர் அப்ரூவ் தான். ரேர் அப்ரூவ் தான். உங்க கையில முன்பணமா எவ்வளவு இருந்தா நீங்க முன்பணம் வந்து உங்களுக்கு 4.5 lakhs இருந்தாலே போதும். ரிமைனிங் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்தோம். பேங்க் லோன் வந்து அப் டு 90% வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, லீகல்லாம் எப்படி? லீகல்லாம் பக்கா கிளியர் தான் உங்களுக்கு. டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்கும். உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைட் விசிட் இருக்கா? இப்போ வாங்குறாங்க, சோ வந்து இடம் பார்க்க வரணும் அப்படின்னா சென்னை சரௌண்டிங்ல வரவங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவீங்களா? சென்னையில் நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் சரி ஃபேமிலியோட நீங்க தாராளமா சைட் விசிட் பார்க்கலாம். பிக்கப் அண்ட் டிராப் நாங்களே கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். அப்ப பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாருங்க அப்ரிசியேஷன் இப்போ கொடுக்குற 1999 அப்படியே வந்து 3035 அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் எகிறோம். அதனால இப்போ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி நீங்க சைட் விசிட் புக் பண்ணுங்க. இந்த ஆஃபரை மறக்காம கிராப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா லேஅவுட்லாம் பார்க்கறது நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ.